Dear viewers, தமிழ் இலக்கணம் இந்த தலைப்புல நம்ம இப்போ பெயர்ச்சொல் பார்த்துட்டு இருக்கோம் இல்லீங்களா? அதாவது சொல்லியல், எழுத்தியல் பார்த்துட்டோம், எழுத்துகள் முடிச்சாச்சு. அடுத்து சொல்லியல்ல பெயர்ச்சொல்ல திணை, பால், எண், இடம் இந்த நாலும் நம்ம பார்க்கணும். நாலும் ரொம்ப முக்கியமான இலக்கணத்துல உள்ள முக்கியமான பகுதி. திணை, பால், எண், இடம். அதில் திணை, பால், எண். எண்ணில் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம முடிச்சது எண், அதாவது ஒருமை பன்மை. அப்போ ஒருமை பன்மையில் என்ன மாதிரி விகுதி பகுதிகள்லாம் சேர்ந்தா அது பன்மையாக மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் அக்ரிணை, பால்பகா அக்ரிணை பொருள்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது திணை, பால், எண், இடம். அதில் என்கிற டாப்பிக்கில் சிங்குலர் ப்ளூரல் ஒருமை பன்மை நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பால், பகா அக்ரிணை பொருள்கள். அதான் நம்மளோட இன்னைக்கு தலைப்பு. அப்போ அப்படின்னா என்ன, நான் முதல் தலைப்பு எழுதிக்கிறேன், ஓகேவா? அப்புறம் எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது பால் பகா தலைப்பு, பால் பகா அக்ரிணை, பால் பகா அக்ரிணை பொருள்கள். ஓகேங்களா? அதில் அக்ரிணை அப்படிங்கிறது நம்ம ரீகேப் பண்ணிக்கோங்க. அதாவது மனிதர்கள், தேவர்கள் அல்லாத பிற பொருட்கள், அதான் அக்ரிணைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ பால் பகா அக்ரிணை பொருள்கள்ல என்ன, வாட் இஸ் மென் பை திஸ் ஒன்? அதாவது உயர்திணையை உணர்த்தும் பொழுது இப்போ மனிதர்கள், மாணவன் அப்படின்னா அவங்கள வந்து பன்மையாக மாற்றும் பொழுது, சரிங்களா, ப்ளூரல்ல உயர்திணையில் அது வந்து அதற்கு பெயர் பலர்பால். இப்போ நான் எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். இப்போது ஒரு மனிதன், சரிங்களா? இப்போ இதை ப்ளூரலாக மாற்றும் பொழுது மனிதர்கள், ஒரு மனிதன். இதை பன்மை சொல்ல மாற்றும் பொழுது மனிதர்கள் அப்படின்னு மாற்றுறோம். அப்போ கள்ங்கிற விகுதி சேர்த்து நம்ம இந்த ஒருமையை பன்மையாக மாற்றுறோம் இல்லையா? அடுத்து 3, அதாவது எண்கள். இப்போ இந்த ஒரு மனிதன் அப்படிங்கிறது குறிக்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அங்கே ஒரே ஒரு பீப்புள், ஒரு மேன் தான் இருக்கான், சரிங்களா? இப்போ அதே மாதிரி ஒரு மாணவன், இங்கே மாணவர்கள். இந்த 1, 2, சரிங்களா? இப்போ இரு ஆசிரியர்கள்னு இங்கே எழுத முடியாது, இது வந்து ஒருமை, இது பன்மை. அப்போ இங்கே ஆசிரியர் அப்படின்னா இங்கே எழுதும் பொழுது ப்ளூரலாக மாற்றும் பொழுது என்ன செய்கிறோம்? இப்போ ஆசிரியர், இது வந்து ஒருமை, ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ஒரு டீச்சர் இருக்காங்க. இங்கே 3, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம பன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த பக்கம் நம்ம எழுதுறது இது வந்து ஒருமை, சரிங்களா? இங்கே நம்ம எழுதிட்டு இருக்கிறது பன்மை, ஓகேவா? அப்போ இந்த ஆசிரியர் அப்படிங்கிற ஒருமை வார்த்தையை உயர்திணை, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உயர்திணை. ஆசிரியர், 3 ஆசிரியர்கள், சரிங்களா? 3 ஆசிரியர்கள். அப்போ ஆசிரியர்கள் மாற்றும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா கள் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்கிறோம், விகுதியில் கள்ங்கிறது சேர்த்துட்டு இந்த மாதிரி அதாவது எண்களையும் சேர்க்குறோம். அதாவது இப்போ இங்கே எழுதுறதுனா இரு மாணவர்கள் எழுதலாம், இருன்னா 2 பேர், நம்பர்ஸ், அதாவது ஒரு அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமையை குறிக்குது. ஆசிரியர், இங்கே ஆசிரியர்கள், கள் விகுதி சேர்த்து எண்களையும் நம்ம சேர்த்து நம்ம இதை வந்து உயர்திணை பலர்பால், இது வந்து உயர்திணையில் ப்ளூரல் ஃபார்மை பலர்பால் விகுதியாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம், சரிங்களா? அப்போது இன்னொன்று மனிதன், மாணவன், ஆசிரியர். அடுத்து தேர்வாளர்கள், அந்த கல்லுன்னு சேர்த்தா ப்ளூரல். இப்போ இங்கே பல அப்படிங்கிறத எழுதிட்டோம்னா எப்படி சொல்லலாம், பல தேர்வாளர்கள்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பன்மையில் இருக்காங்கங்கிறது அதோடைய அர்த்தம் அதில் அடங்கிரும், சரிங்களா? இப்போ இது வந்து உயர்திணை. இப்போ அக்ரிணையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இது உயர்திணையில் ஒருமை பன்மை பார்த்தோம் இல்லையா? இப்போ அக்ரிணை, அக்ரிணையில் இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற பால்பகா அக்ரிணை. அப்போ ஒரு ரூபாய் அக்ரிணைங்கிறது நான் லிவிங் திங்ஸ், மேன்மேட் திங்ஸ், நேச்சுரல் திங்ஸ். சரியா? இயற்கை பொருட்கள், கடவுளால் படைக்கப்பட்ட பொருள்கள், அதை தான் நம்ம என்ன சொல்வோம்? அக்ரிணை. இப்போ ஒரு ரூபாய் இதை பன்மை சொல்ல மாற்றும் பொழுது 10 ரூபாய் இதுதான் எழுதுகிற முறை. அதாவது இலக்கண வழக்கப்படி 10 ரூபாய் 10 ரூபாய்கள் அப்படின்னு நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அக்ரிணையில் இது ஒன்றன் பால், இது பலவின் பால். பலவின் பால்ங்கிறது அந்த கள் விகுதி சேர்க்காம, இதை பலவின் பால் எழுதும் போது கள்ங்கிற விகுதி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் இலக்கணப்படி. ஓகேவா? ஸோ ஒரு ரூபாய் 10 ரூபாய். ஓகேங்களா? அடுத்து ஒரு பைசா, இங்கே 100 பைசா. அடுத்து ஒரு மாங்காய் 100 மாங்காய். அடுத்து தேங்காய். இப்போ ஒருங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணலைனாலே அது எதை குறிக்குது? அந்த எண், அது அக்ரிணை ஒரு பொருள் தான், தட் இஸ் சிங்குலர், ஒன்று தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தேங்காய், தேங்காய் இங்கே எழுதும் போது 1000 தேங்காய்கள், 1000 தேங்காய்கள். சரிங்களா? இப்போ ஒருமை பன்மை. ஒரு ரூபாய் 10 ரூபாய், ஒரு பைசா 100. அப்போ இதுக்கு பின்னாடி, அதாவது பலவின் பாலில் அக்ரிணை சொல்லல கள்ங்கிற விகுதி நம்ம எதுவும் இங்கே நம்ம சேர்க்கலை. இங்கே தேங்காய் 1000 தேங்காய். ஓகேங்களா? கள் விகுதி தேங்காய்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி, அதாவது 1000ன்னு சொல்லிட்டாலே அது என்னது? ஒன்றுக்கு மேற்பட்ட பலவின் பாலை குறிக்குது. அப்போது கல் விகுதி சேர்க்காம பலவின் பாலை எழுதுறதுனால இதற்கு பெயர் பால் பகா அக்ரிணை பொருள்கள். இதுக்கு பேர் தான் பால் பகா அக்ரிணை பொருள். அதாவது உயர்திணை எழுதும் போது ப்ளூரலில் கல் விகுதி சேர்க்குறோம், அக்ரிணையில் அந்த மாதிரி எழுதும் போது பலவின் பாலில் கல் விகுதி சேர்க்காம முன்னாடி அந்த முன்பகுதியில் பகுதியாக எண்களோட மதிப்பை குறிப்பிட்டால் மட்டும் போதுமானது. இதுக்கு பேர் தான் பால் பகா அக்ரிணை பொருள்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழில் மிக முக்கியமான சப்டாபிக், அதாவது எழுவாய் பயனிலை. அது என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ அதாவது தமிழ் இலக்கணத்தில் திணை, பால், எண், இடம். சரிங்களா? மிக முக்கியமானதுன்னு சொன்னேன். தமிழ் இலக்கணத்தில் திணை, பால், எண், இடம், இந்த நான்கும், அதாவது இப்படி வச்சிருப்பாங்க, திணை, பால், எண், இடம். இது ஒரு சூத்திரம், ஒரு ஃபார்முலா மாதிரி தமிழ் இலக்கணத்தில் மிக முக்கியமானது. அப்போ இதில் நம்ம எல்லாமே இந்த 3 முடிச்சிருக்கோம். இடம்ங்கிறது நம்ம பார்க்கணும். இது இடம்ங்கிற டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எழுவாய் பயனிலை என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா இடம் பார்க்கும் பொழுது எழுவாய் பயனிலைக்கு தகுந்த மாதிரி அந்த இடம்ங்கிற வார்த்தை மாற்றமடையும். விகுதியில் சேர்க்கும் போது சில மாற்றங்கள் வரும். அப்போது நம்ம எழுவாய் பயனிலைங்கிற டேர்ம்ஸை யூஸ் பண்ணுவோம். அப்போ எழுவாய் பயனிலை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் எழுவாய் பயனிலை என்னங்கிறது, எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் பார்த்துட்டு அப்புறமா நம்ம இடம்ங்கிற தலைப்புக்கு நம்ம வரலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து இப்போ பார்க்க போகிறது இடம்ங்கிற சப்டாபிக்கு தேவையான இன்னொரு உட்பிரிவு, தமிழ் இலக்கணத்தின் உட்பிரிவு எழுவாய் பயனிலை. அடுத்தது செய்யப்படு பொருள். ஓகேங்களா? எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள்.
அதான் எழுவாய். அதாவது இதுவும் நம்ம இங்கிலீஷ் கிராமரில் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். தட் இஸ் சப்ஜெக்ட். ஓகே, பயனிலைனா ப்ரெடிகேட் அண்ட் செயற்படு பொருளுங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ நீங்கள் இங்கிலீஷ் ஓரளவு நல்ல ஸ்கில்டு பீப்புள், அவன் ஓரளவு பேசிக் இங்கிலீஷ் கிராமர் தெரியும் அப்படின்னா அதோட தொடர்பு படுத்தி தமிழ் இலக்கணம் படிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓ இதுதானா எப்போவுமே, அதாவது மதர் டங் ஒன்று இன்னொரு மொழி படிக்கும் போது நல்லா லிங்குவிஸ்டிக்கில் எது நம்ம தரோவாக இருக்கும், எனக்கு இது நல்லா புரியும் அப்படிங்கிறத லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப, அதனால தான் நான் இங்கிலீஷ் யூசேஜ் நான் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஸோ எனக்கு கிராமர் நல்லா இங்கிலீஷ் கிராமர் எனக்கு அத்துப்படி நான் நல்லா செய்வேன், எனக்கு அதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது எழுவாய் அப்படின்னா சப்ஜெக்ட். ஓகே, அண்ட் பயனிலை அப்படின்னா ப்ரெடிகேட். ஓகே, அண்ட் செயற்படு பொருள் அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரு எடுத்துக்காட்டு எழுதி நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ எழுவாய், இப்போது கந்தன் கந்தன் மரயிம் மரம் வெட்டினான் வெட்டினான். ஓகேங்களா, இது ஒரு வாக்கியம், தமிழில் சென்டென்ஸ் வாக்கியம். இப்போ கந்தன் மரம் வெட்டினான், இதில் எது எழுவாய் எது பயனிலை அப்படின்னா அந்த வாக்கியத்தின் முதற் பகுதி, அதில் யார் ஹீரோ, சப்ஜெக்ட் என்ன, ஒரு மூவி பார்த்துட்டு வரோம், ஒரு ஸ்டோரி கேட்டோன்னே அதோட சப்ஜெக்ட் என்னப்பா அப்படிமோ, சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அதில் இம்பார்ட்டன்ட் முக்கியமான பகுதி அங்கே யார். ஓகே, அண்ட் ஒரு மூவி பார்த்தா அதில் ஹீரோ யார், தட் ஹீரோ மீன்ஸ் அந்த டாப் லீட் கேரக்டர் தான் என்ன நம்ம சொல்லுவோம், சப்ஜெக்ட், அதுதான் எழுவாய். அப்போது இங்கே கந்தன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் எழுவாய். ஓகேவா, இதுதான் எழுவாய். அடுத்து மரம் வெட்டினான், மரம் வெட்டினான்கிற அதாவது எண்ட் ஆஃப் த போர்ஷன். இது நம்ம சாதாரணமாக பேசும்போது ஒருத்தவங்களோட கான்வர்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம், கேட்பாங்க இப்போ சொல்ல வர சப்ஜெக்ட் என்னப்பா, நீ என்னதான்ப்பா சொல்ல வர, அது எழுவாய், என்ன இம்பார்ட்டன்ட், அண்ட் இப்போ என்ன முடிவாக நீ என்ன சொல்கிற, தட் இஸ் ப்ரெடிகேட், அந்த வாக்கியத்தின் நிறைவு பகுதி, தட் இஸ் அதான் பயனிலை. அப்போ மரம் வெட்டினான், கந்தன் அப்படின்னோன்னு தட் இஸ் ஒரு நவுன், ஒரு பெயர். ஓகே, தட் இஸ் எழுவாய். அவங்க என்ன பண்ணாங்க, சரி என்ன அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஸோ அதுதான் மரம் வெட்டினான், தட் இஸ் ஆக்ஷன், அவன் என்ன பண்ணான், வாட் நெக்ஸ்ட், அதான் மரம் வெட்டினான். அப்போ அந்த மரம் வெட்டினான் அப்படிங்கிறது தான் தட் இஸ் பயனிலை. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் சப்ஜெக்ட் and this one is predicate. Okay, and செயற்படு பொருள். இப்போ இந்த வாக்கியத்தை நான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அடுத்த நிலைக்கு நான் எழுதுறேன். அப்போது கந்தன் கந்தன் மரத்தை மரத்தை வெட்டினான். ஓகே, ஸோ இந்த வாக்கியத்துடைய சப்ஜெக்ட் மாறலைன்னா அந்த எழுவாய்க்குரிய வார்த்தை எழுவாய் அதே மாதிரி இருக்குது, கந்தன். ஓகே, அவங்களோட ஆக்ஷன் வேர்ட் அதுவும் சேஞ்ச் ஆகலை, வெட்டினான். ஸோ எழுவாய் பயனிலை மாறலை. அடுத்து மரத்தை, இங்கே மரம்னு இருந்ததை நான் மரத்தை அப்படின்னு ஆக்கியிருக்கேன். ஓகேவா, இது நம்ம பெயர்ச்சொல் பார்க்கும் போது வேற்றுமை உருபுன்னு ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ உங்களுக்கு அது மறந்துருந்தா அந்த பெயர்ச்சொல், அதாவது பெயர்ச்சொல்ல உள்ள வேற்றுமை உருபு டாபிக் எடுத்து அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. நாங்கள் அது ப்ரீவியஸ் வீடியோவில் அதை சொல்லியிருக்கோம், அதாவது வேற்றுமை உருபுன்னா என்ன, 8 வேற்றுமை உருபு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த மரத்தை அப்படின்னா இந்த தைங்கிற வார்த்தையை நம்ம பிரித்து எழுதும் போது இத்து கூட்டல் ஐன்னு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா, இங்கே மரத்தைங்கிற இதில் எங்கெங்க ஐ இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. தட் இஸ் இதை பிரித்து எழுதினோம்னா இத்து கூட்டல் ஐ தை. அப்போ இந்த ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு. அப்போ 2ஆம் வேற்றுமை உருபோட தொடர்பு படுத்தி வரக்கூடிய வார்த்தை செயற்படு பொருள். ஓகே, தட் இஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, தட் இஸ் சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், அண்ட் திஸ் ஒன் இஸ் ஓகே. என்ன, அதாவது கந்தன் கந்தன்னு சொல்கிறான். ஓகே, அவனுக்கு என்ன, அவன் என்ன பண்ணான், வெட்டினான். ஓ பயனிலை முடிஞ்சிச்சு. எதை வெட்டினா, அடுத்த கொஸ்டின் கேட்போம், எதை, மரத்தை. ஸோ என்ன, தட் இஸ் சப்ஜெக்டுக்கும் ப்ரெடிகேட்க்கும் நடுப்புற அவங்களோட ஆக்ஷன் என்ன பண்ணாங்க அந்த பொருளை குறிக்கிறது தான்
இங்கே மரத்தை. அதுதான் செயற்படு பொருள். ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ எழுவாய் பயனிலை செயற்படு பொருள். ஓகேவா? இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதில் எழுவாய் எதா இருக்க முடியும், எது பயனிலையாக இருக்க முடியும், எது செயற்படு பொருளாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ கலா நடனம் ஆடினாள். ஓகே, ஸோ இது இரண்டாவது எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ எது, அதாவது இங்கே தட் இஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கலா. யார் இந்த சென்ற வாக்கியத்தின் இம்பார்ட்டன்ட் பர்சன் என்ன, யார்? அப்போது இதுதான் எழுவாய், ஏன்னு போட்டிருக்கேன். தட் இஸ் கலா. அடுத்து நடனம் ஆடினாள், ஒரு வாக்கியத்தின் பின்பகுதி. இதுதான் பயனிலை, அதாவது ப்ரெடிகேட். ஓகேவா? சில வாக்கியங்களில் செயற்படு பொருள் இல்லாமையும் வரும். செயற்படு பொருள் எல்லாத்துலேயும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆப்ஜெக்ட் இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் வச்சு இன்னொரு சென்டென்ஸ். இப்போது மாணவர்கள் ஓகே, மாணவர்கள் சிறப்பாக விளையாடினர். ஓகே, ஸோ இதில் இப்போ மாணவர்கள்ங்கிறது என்னது, எழுவாய். சிறப்பாக விளையாடினர் அப்படிங்கிறது பின்பகுதி, அதனுடைய தட் இஸ் பயனிலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் எழுவாய் பயனிலை செயற்படு பொருள். ஸோ இந்த டாபிக் முடிச்சிருக்கோம். இப்போ இதில் இருந்து நம்ம எங்கே போனோம், நம்ம பெயர் சொல்ல திணை பால் எண் இடம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதில் இடம்ங்கிறதுக்கு நம்ம இப்போ போகணும். அதுலேயும் இந்த எழுவாய் பயனிலையை வச்சு மாறும், சென்டென்ஸ் மாறும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த டேர்ம் பண்ணியிருக்கு. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இடம். ஓகேங்களா? தட் இஸ் திணை பால் எண் இடம்ல நம்ம அடுத்து பார்க்க போகிறது இடம்.